வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களின் பதவி உயர்வு சார்ந்த எந்த கோரிக்கைகளும் நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. இது ஒரு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் ஜூலை 10ஆம் தேதி மகிழ்முற்றம் மாணவர்கள் குழு பதவி ஏற்பு. ஸோ அரசு பள்ளிகளில் இது நடத்துகிறாங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு எந்த கோரிக்கைகளையுமே ஏற்கக்கூடாது. அது மட்டுமே கிடையாது, உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு முடிவுகள் மற்றும் ஃபைனல் ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியாக இருக்கு. இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான். ஸோ உதவி பேராசிரியருடைய தாள் 2ல் என்ன டிஃபெக்ட் இருக்கு, பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்ச்சிகள் சார்ந்த கட்டுரைகள் இதில் அடங்கியிருக்கு. ஸோ ஒவ்வொரு பாட வாரியாக நாம் கட் ஆஃப் மதிப்பெண்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 7000 டோட்டல் தேர்வர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 7913, தகுதியானவர்கள் 3460, தகுதி அற்றவர்கள் அப்படின்னு நம்ம தகுதியானவர்கள் அதில் 2040, அதில் தகுதியானவர்கள் 1785. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக தமிழ், ஆங்கிலம், கணிதம், வணிகவியல், வேதியியல், வரலாறு இந்த மாதிரி. ஸோ இப்போ டாப் மார்க்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 50வது மதிப்பெண்ணில் 46 வர்த்திகம், ஓகேங்களா, 34.5 ரேங்க் லிஸ்ட்டு. முதல் மதிப்பெண் 45, 50வது 37 வர்த்திகம் ஆங்கிலமில். ஸோ முதல் மதிப்பெண் அதே மாதிரி கணிதத்தில் 43. ஸோ 50வது மதிப்பெண் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 34. ஸோ முதல் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நமக்கு 44 வணிகவியல் காமர்ஸில். 50வது மதிப்பெண் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 31.5. முதல் மதிப்பெண் பார்க்குறப்ப கெமிஸ்ட்ரியில் 49, 50வது மதிப்பெண் 40. ஸோ வேதியியல், வரலாறு இதில் எல்லாமே நிறைய முரண்பாடுகள் எல்லாமே இருக்குது. முதல் மதிப்பெண் அடுத்து வரலாறில் பார்க்குறப்ப 40, அதே 50வது மதிப்பெண் பார்க்குறப்ப நமக்கு 27. ஸோ இது நிறைய முரண்பாடுகள் எல்லாமே இருக்குது. இதில் தகுதியானவர்கள் தகுதியற்றவர்களுடைய எண்ணிக்கை மாறுபடும். எழுப்பப்படும் முக்கியமான கேள்விகள் அந்த காலேஜ் டிஆர்பியில் குளறுபடிகள், ஏகப்பட்ட குளறுபடிகள்னா பொதுவான தாளுக்கு மாறுபட்ட மதிப்பீடு, ஒவ்வொரு தாளுக்குமே மாறுபட்ட அனைத்து பாடங்களுக்கும் பொதுவான தாள் 2 பாடத்தை பொறுத்து மதிப்பெண்கள் ஏன் இவ்வளவு பெரிய அளவில் வேறுபாடாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு தேர்வு மையத்தில் முறைப்பாடு, ஒரே தேர்வு மைய அறையில் அல்லது அடுத்தடுத்த பதிவெண்களை கொண்டவர்களுக்கு சந்தேகத்துக்குரிய வகையில் அதிக மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த தரவரிசையில் இதோடைய தாக்கம், தாள் 2ல் வழங்கப்படும் கூடுதல் மதிப்பெண்கள் தாள் 1ல் சப்ஜெக்ட் நாலேஜ் சிறப்பாக செய்தவர்களின் தரவரிசையை பின்னுக்கு தள்ளுகிறது. ஸோ தாள் 2உடைய வேல்யூ தாள் 1 பின்னுக்கு தள்ளிடும். ஸோ தீர்வும் கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, விடைத்தாள்களை இணையதளத்தில் பதிவேற்றுக. முடிஞ்சா உங்களுக்கு தில் இருந்தால் என்ன விடைத்தாள் எல்லாரும் பண்ணியிருக்காங்களோ அதை இணையதளத்தில் கொடுங்க. டிஆர்பி அனைத்து தேர்வர்களின் விடைத்தாள்களையும் ஸ்கேன் செய்து இணையதளத்தில் பதிவேற்றப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மை இதில் உறுதியாக காக்கப்பட வேண்டும். மதிப்பெண் வழங்கப்பட்ட முறையில் உள்ள சந்தேகங்களை தீர்க்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூட்டு முயற்சி, தகுதியானவர்கள் பணியில் சேருவதை உறுதி செய்ய வேண்டும், தகுதியற்றவர்களுக்கு பணி கொடுப்பதையும் உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிஆர்பி உதவி பேராசிரியரில் மிகப்பெரிய குளறுபடி. தேர்வை ரத்து செஞ்சுட்டு இன்னொரு டைம் நடத்துங்க அப்படின்றது பெஸ்ட்டு. ஸோ டெட் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களின் பதவி உயர்வை எந்த ஒரு நீதிமன்றமும் ஏற்கக்கூடாது அப்படின்றத குறிப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களின் பதவி உயர்வு சார்ந்த எந்த கோரிக்கைகளும் நீதிமன்றம் ஏற்கவே கூடாது அப்படின்ற ஒரு அப்டேட்டு. அதே போல் ஜூலை 10ஆம் தேதி மகிழ்முற்றம் மாணவர்களுடைய பதவியேற்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்கம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தலைமை பண்பை வகிக்கும் வகையில் மகிழ்முற்றம் திட்டத்தின் குறிஞ்சி, முல்லை, மதுரம், நெய்தல், பாலை என 5 மாணவர் குழுக்கள் அமைத்து தலைவர், அமைச்சர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. இதன் மூலம் மாணவர்களிடம் அரசியல் சார்ந்த அறிவு சார்ந்த ஆளுமைகள், ஆளுமை திறன் மேம்பட்ட மாதிரி சட்டப்பேரவை, நாடாளுமன்றம் நடத்தப்படும். இதற்காக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு பயிற்சி தர வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடப்போறாங்க. ஸோ டிஆர்பியில் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தர வாய்ப்பை விரைவில் கொடுக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. அதே போல் 149 ஜிஓவையும் ரத்து செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி யூஜி டிஆர்பியோடைய பணியிடங்க தேர்வு தேதிகள் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.